அண்ணா, உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்ண்ணா. என்னப்பா தம்பி, என்ன விஷயம்? வேலையை விட்டுட்டு அண்ணனை கூட்டிட்டு உடனே வாங்கன்னா வந்துட்டோம். ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னாச்சுப்பா, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நல்ல விஷயம்தான். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. என்னது நல்ல விஷயமா? என்னதுப்பா சொல்லு. அண்ணனுங்க கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? அண்ணா, அது நான் சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்பா, என்னாச்சு? என்ன விஷயம் சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். நல்ல விஷயங்க, முக்கியமான விஷயங்க. சொன்னா தப்பா எடுத்துக்கிடுவோன்னு சொல்லியா? ஒண்ணுமே விளங்கலையே. எதா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லுப்பா. அண்ணே உன்னைய தப்பாலாம் எடுத்துக்கிட மாட்டேன். அண்ணா, அது அஞ்சலி அக்காக்கு நான் மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா, பாத்துட்டியப்பா? ஆமாண்ணே, மாப்பிள்ளை பார்த்துட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இது நல்ல விஷயம் தானப்பா. இதை எங்ககிட்ட சொல்றதுல என்ன தயக்கம்? என்னே, அது என்னப்பா? மாப்பிள்ளைக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்ட யாருமே இல்லனே. அவனும் எங்களை மாதிரிதான். என்னப்பா சொல்லியா? ஆமாண்ணா, நானும் அஸ்வினும் எப்படி இருந்தோம், யாருமே இல்லாத அனாதை மாதிரி. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. உனக்கு இப்ப யாருமே இல்லாம இல்ல. உனக்கு இப்ப எல்லாரும் இருக்காவ, நாங்க இருக்கோம். இப்ப இருக்கீங்க நானா? அப்போ எனக்குன்னு யாருமே கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் தானா. அப்புறம் அஸ்வினோட அம்மா, இவங்கள தவிர்த்து எனக்கு வேற யாரையுமே தெரியாதுண்ணா. அதே மாதிரிதான் அவனும், யாருமே இல்லாத அனாதை பையன். எங்க கூட தான் இருந்தான். அவனும் படிச்சான், நாங்களும் படிச்சோம். இப்ப அவன் நல்ல வேலையில இருக்கானா. ஆனா என்ன, சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல. ரொம்ப நல்ல பையன். தண்ணி தம்மு அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் அவனுக்கு கிடையாது. இந்த மாதிரி பசங்க கூட இருந்ததுனால தான் நானும் எந்த கெட்ட பழக்கத்தையும் பழகாம இருந்தேன். அஸ்வின் இப்போ என் கூட தான் இருக்கான். அவனை எல்லாரும் நல்லா பாத்துக்கிறீங்க. அதே மாதிரி என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேண்ணா. அக்காவை பேசாம அந்த பையனுக்கே கட்டி வச்சிடலாமாண்ணா? என்னப்பா தம்பி, இது யாருமே இல்லைன்னு சொல்லியா? அந்த பையனுக்கு எப்படி அஞ்சலிய கட்டி வைக்க முடியும்? அண்ணா, அவனு என்ன மாதிரிதானா, யாருமே இல்லாம வளர்ந்துட்டான். எனக்கு நீங்க கிடைச்சிட்டீங்க. ஆனா அவனுக்கு யாருமே இல்லைண்ணா. நாங்க மட்டும்தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸு. இவ்வளவு நாளா அவன் கூட நான் ஒழுங்கா பேச கூட இல்லை. அதை சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்பட்டானா. அவனையும் நம்ம குடும்பத்துல ஒரு ஆளா ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ்ண்ணா. இல்லப்பா, அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட மாட்டாவ. யாராவது கேட்டாவுன்னா வீட்டை என்னத்த சொல்ல, இப்படி குடும்பம்னு யாருமே இல்ல, அனாதை பையனை கட்டி வைக்கன்னு சொன்னா என்ன நினைப்பாவ? அண்ணா, என்னைய நம்புங்கண்ணா. என்னைய நம்பி அந்த பையனுக்கு கட்டி கொடுக்கலாம். நல்ல பையனா, அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. நம்ம செல்லம்மாக்கா ஹஸ்பண்ட் மாதிரி கிடையாது. ரொம்ப நல்ல பையனா. ப்ளீஸ்ண்ணா, நீங்க தான் இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அம்மா கிட்ட போய் சொன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பேசினா அவங்க ஒத்துப்பாங்கண்ணா. தம்பி, இத போய் எப்படிப்பா அம்மாட்ட பேசுறது? அப்பா அம்மான்னு யாராவது இருந்தா கூட பரவாயில்ல. கஷ்டப்பட்ட பையனா இருந்தாலும் பரவாயில்ல, கட்டி வச்சிடலாம். யாருமே இல்லைங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா யார்கிட்ட போய் கேட்க முடியும்? என்கிட்ட கேளுங்கண்ணா. அந்த பையனுக்கு நான் கேரண்டி தரேன். நல்ல பையனா. இல்லப்பா, அது சரி வரணும்னு எனக்கு தோணையில. சரிண்ணா, உங்க இஷ்டம். நான் என் ஃப்ரெண்டு இந்த குடும்பத்துல ஒரு ஆளாக்கிடலான்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரையும் அவன் தலையெழுத்து அனாதையா இருக்கிறது தான் தெரிஞ்சு போச்சு. விடுங்கண்ணா. எனக்கும் நீங்கெல்லாம் கிடைக்கலன்னா நானும் அனாதையா தான் இருந்திருப்பேன். அஸ்வினும் அப்படிதான் இருந்திருப்பா. யாருமே இல்லாம இருக்கிறது கஷ்டம் எனக்கு மட்டும் தானே தெரியும். உங்களுக்குலாம் அது புரியாதுண்ணா. தம்பி, எப்படிலாம் சொல்லாதப்பா. நீ இவ்வளவு நாள் யாருமே இல்லாம இருந்தான்னு எங்களுக்கு தெரியும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நாங்க மனசளவுல ரொம்ப வேதனைப்பட்டோம்ப்பா. அதனால்தான் உன் கூட இருந்த அஸ்வின் பையனை நம்ம கூடயே வச்சிருக்கோம். அவனை அனாதையாக்கிற கூடாதுங்கிற ஒரே எண்ணம் தான். நீ எங்களை பார்த்து இப்படி எல்லாம் நினைக்காதப்பா. எங்களுக்கும் தெரியும் வலி வேதனை என்னன்னு. நீ எப்படி தனிமையா அனுபவிச்சுக்கிட்டு இருந்தியோ அதே மாதிரிதான் நாங்களும் இந்த வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். உன்னைய தொலைச்சிட்டோமேன்னு ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுவோம். அண்ணங்கிட்ட எவ்வளவு சொல்லி புலம்பு இருக்கேன்னு தெரியுமா? நீ வந்த பிறகுதான்ப்பா நம்ம வீட்டுல ஒரு சந்தோஷம் பிறந்திருக்கு. அந்த சந்தோஷம் எனக்கு மட்டும் கிடைச்சா போதுமாண்ணா. என் கூட இருந்தவங்களுக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிப்பா, அந்த பையனை கூப்பிட்டு ஒரு நல்ல வேலை போட்டு தர்றோம். இல்லண்ணா, வேலைதான் எங்கனாலும் கிடைக்குமே. ஆனா சொந்தம் உறவு எங்கன்னா கிடைக்கும்? அவனுக்கு யார் பொண்ணு தருவாங்க சொல்லுங்க? நீங்களே இவ்வளவு யோசிக்கிறீங்க. அவனுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமும் ஆக போறது இல்ல. அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே வரப்போறதும் இல்ல. யாருமே இல்லாம இருக்க வழி ரொம்ப கஷ்டம்னா அது சின்ன வயசுல இருந்து நாங்கெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்கண்ணா. நான் இனி இதை பத்தி பேச கூட இல்லை. அஸ்வின், வாடா போலாம். தம்பி, வருத்தப்படாதப்பா. எப்படின்னா வருத்தப்படாம இருக்க சொல்றீங்க? நான் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? என் ஃப்ரெண்டும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருப்பானா,
நம்மளுக்கும் அப்பா அம்மா சொந்த பந்தம்னு நிறைய பேர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. ஆனா எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அவனை நாங்க பார்க்கும்போது அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணி அழுதான் தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுண்ணா. நேர்ல பார்த்து எனக்கு தான் தெரியும். ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்களேண்ணா. விடுங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ணல. தம்பி நீ வருத்தப்படாதப்பா. அவனை நினைக்க நினைக்க எனக்கு எப்பவுமே வருத்தமா தானே இருக்கும். உங்களுக்கு எப்படி நானோ அதே மாதிரிதான் எனக்கு அவன் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க உங்க தம்பி மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறீங்க. இத்தனை நாளா நீ அந்த பையனை பத்தி பேசினதே இல்லையப்பா. அஸ்வினை பத்தி மட்டும் தானே பேசியிருக்கா. இவன் மட்டும் தானே உன் கூட இருந்தான்னு சொன்னா. அண்ணா, அஸ்வின் அம்மா என்னைய தத்து எடுத்துட்டு வந்து வளர்த்தாங்க. நாங்க கொஞ்சம் பெரிய பசங்களா ஆனதுக்கு அப்புறமா தான் அவன் எங்க கூட வந்து சேர்ந்தான். நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நிறைய பேசியிருக்கோம், நிறைய பழகியிருக்கோம். அவன் இப்ப கஷ்டப்படும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. அவனுக்கு அஞ்சலி அக்காவோட 2 வயசு அதிகம். இன்னும் அவனுக்கு கல்யாணம் ஆகல, பொண்ணும் கிடைக்காதுன்னு சொல்றானா. அதான் நான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சு வந்து கேட்டேன். தம்பி நீ வருத்தப்படாத. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைப்போம். நம்ம அஞ்சலிக்கு வேற இடத்துல மெதுவா பார்ப்போம். இல்லண்ணா, அது சரி வராது. நீங்களே பொண்ணு தரதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க. மற்ற இடத்துல என்னெல்லாம் சொல்லுவாங்க. வேண்டாண்ணா, இதை பத்தி நான் பேச விரும்பல. நான் போறேண்ணா. அஸ்வின் வாடா போலாம். தம்பி என்ன லட்சுமணா, தம்பி ரொம்ப வருத்தப்படியா? என்ன அதான் அவன் சொல்லியான்ல. நம்மளுக்கு எப்படி அவனோ அதே மாதிரி அவனுக்கு அவன் முக்கியம்னு சொல்லியான். அந்த பையன் யாருமே இல்லாம அனாதையா நிக்கிறத பார்க்க மனசு கஷ்டப்படுதுங்க. அஸ்வின் நம்ம கூடயே இருக்கான், அதனால அவனுக்கு வருத்தமா இல்ல. அந்த பையன் அங்க ஒத்தையில கிடக்காம பத்தியெல்லாம். அதான் அக்காவை கட்டி வச்சு நம்ம சொந்தமா ஆக்கிடலான்னு நினைக்கான். ஆனா இதுக்கு அம்மா ஒத்துக்கிட மாட்டாப்ல. லட்சுமணா, பையன் நல்ல பையன், குடிப்பழக்கம்லாம் இல்லைன்னு சொல்லியா. பேசாம இதை பத்தி அம்மாட்ட பேசி பார்ப்போமா? இல்லண்ணே, அம்மா ஒத்துக்கிட மாட்டாவே. சும்மா பேசி பார்ப்போம், தம்பி சொன்னான்னு சொல்லி. அம்மா என்ன சொல்லியான்னு பார்ப்போமே. ஏன்னா தம்பி ரொம்ப வருத்தப்படியா பத்தியா. நம்ம அம்மாட்ட கேட்டு பார்ப்போம். சரிங்கண்ணே. செல்லம்மா கொஞ்ச நாள் இருக்கேன்னு சொல்லிட்டானே குழந்தை அவளை கூட்டிட்டு இங்க வந்தாரு. அதான் கொஞ்ச நாள் இருந்தாச்சுல அங்க கூட்டிட்டு வர வேண்டியதானே. என்னமோ இங்கேயே வந்து செட்டில் ஆன மாதிரி வந்து உட்காந்துட்டாவ பாரு. மைனி அவிய வந்து உட்கார்ந்தது கூட பரவாயில்ல. இந்த நெட்ட மாதிரியே சரோஜாவும் இங்கே வந்து செட்டில் ஆயிட்டாவ பாருங்க. ஆமா செல்லம்மா, தோட்டத்தை விட்டு அவியலே ஆண்டுகிடியாவ. அந்த பக்கம் போய் சுவார்த்திங்க கூட போக முடியல. எல்லாத்துக்கும் ஒரே கேள்வியா இருக்கு. அந்த சரோஜா ஒரு பக்கம் கேள்வி கேட்கா, சரோஜினி நேத்து வந்தவ அவ ஒரு பக்கம் கேள்வி கேட்கா, நெட்ட மாதிரி ஒரு பக்கம் கிண்டல் பண்ணியா. ஆமா மைனி, ஒரே தொல்லையா தான் இருக்கு. இவ்வளவு துரத்தலான்னு பார்த்தா ஒரு ஐடியா கூட கிடைக்க மாட்டேங்க. அந்த சுப்பிரமணி இருக்க இட பக்கமே போகவே மாட்டேங்க செல்லம்மா. ஆமா மைனி, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஒரு நேரம் கூட அங்க போன மாதிரியெல்லாம் வந்த மாதிரியே இல்ல. அவனை பார்த்து பேசுற மாதிரியே இல்ல. பேசினா வச்சு அதை இதுன்னு சொல்லி எதையா பிரச்சனையை கிளப்பி விடலான்னு பார்த்தேன். ஒண்ணுமே இல்லையா, அந்த பக்கமே போக மாட்டேங்கல, வீட்டுக்குள்ளே கிடக்கா. அதே அவ அக்கா காரியும் அந்த நெட்ட மாதிரியும் வீட்லயே இருக்காவல்ல, அதான் அந்த பக்கம் வர மாட்டேங்கன்னு நினைக்கேன். போன்ல அந்த பையன் கூட பேசுவாளா இருக்கும். சரி, சரியான வெக்கம் கேட்டவா. புருஷன் இருக்கும் போது எப்படிதான் இன்னொருத்தன் கூட பேச மனசு வருதோ. அந்த பையன் அதை விட மோசம். ஆனந்த் குழந்தைனே அண்ணன் அண்ணன்னு கூப்பிடியா. அவர் பொண்டாட்டியே காதலிக்கான். இந்த விஷயம் இந்த குடும்பத்துக்கே தெரியும். ஆனா எல்லாரும் நல்லா கண்ணை மூடிட்டு அலையாவ. ஆமா மினி, அதை எரிச்சலா வருது. இவன் இந்த மாதிரி ஒரு தப்பு செய்யும் போதே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் என் தம்பி தான். கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கான்ல, அவனதான் சொல்லணும். ஆமா செல்லம்மா, குழந்தை சரியில்லை. இந்த மாதிரி பொண்டாட்டிக்காரி ஒரு விஷயம் செஞ்சா பள்ளின்னு ஒரு அறை விட்டு வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும். அது செய்யாம இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சா எப்படி மதிப்பா? என்னெல்லாம் செய்ய போறான்னு பாத்துக்கிட்டே இரு. அதான் மைனி, அதுக்குள்ள எப்படியா தெரியப்படுத்தி இவ்வளவு அனுப்பிடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்க. வெயிட் பண்ணுவோம் செல்லம்மா. எத்தனை நாளைக்கு அவ எப்படியே இருந்துருவா. ஒரு நாள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரோம், அன்னைக்கு மாட்டுவா. மைனி, அஞ்சலி வரா. அஞ்சலி தான் அடிக்கடி வாராளே, இதுல என்ன அதிசயம்? மைனி, அஞ்சலி கூட ஷில்பாவும் வாரா. அப்படியா? ஆமா மைனி, ஷில்பா வீட்டுக்கு வந்திருக்காளோ? தெரியலையே செல்லம்மா. நான் அங்க இல்ல பத்தியெல்லாம் இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க தான் அங்க இருக்கிய, உங்களுக்கே தெரியலன்னு சொல்றீங்களே. செல்லம்மா அங்க இருக்கேன்னு தான் பேரு. எனக்கு ஒரு விஷயமும் இப்பெல்லாம் தெரியறது இல்ல. யார் வரா யார் போறா ஒன்னும் தெரியல. அதான் காலையில தோட்டத்துக்கு வந்து சாயங்காலம் தானே போறேன். நீ இருந்தா கூட வாங்கிட்டு ஏதாவது சொல்லுவாவ. என்கிட்ட ஒன்னுத்தையும் சொல்ல மாட்டேங்க அவ யாரும். பேசாம அங்கேயே வந்து இரு செல்லம்மா. எதுக்கு உன் வீட்டுக்கு போனா? இல்ல மைனி, அங்க இருக்க ஒரு மாதிரி இருக்கு, அதான் அங்க போயிட்டேன். தோணுச்சுன்னா வார மைனி. சரி செல்லம்மா. ஹாய் சிஸ்டர். ஹாய் அண்ணி. ஷில்பா, உன் புருஷ வீட்ல இருந்து எப்போ வந்தா? அதுவா, நேத்தே வந்துட்டேன். அப்படியா? எங்களுக்குலாம் தெரியாது. அண்ணி, அவளே திடீர்னு வந்துட்டா. ஓஹோ அப்படியா? என்ன ஷில்பா, புருஷ எப்படி இருக்காரு? உன் மாமனார் மாமியார்லாம் நல்லா
அப்படிதான். எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு தான் சொன்னேன். சரி போய் 10 நாள் இருந்துட்டு வானே கொண்டு வந்து விட்டுட்டு எங்க அம்மாட்டி சொல்லிட்டு போயிட்டாவ. 10 நாள் வச்சு நல்லா பார்த்துக்கிடுங்கன்னு. அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருந்தா பார்த்துட்டு உடனே கிளம்ப வேண்டியதானே, எதுக்கு 10 நாள் இருந்து பார்க்கணும்? அது ஒண்ணு இல்லை, எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை, ஒரே தலை சுத்து வாந்தி. அதான் உங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு கொஞ்ச நாள் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லி விட்டுட்டு போனாவ. என்னது தலை சுத்து வாந்தியா? மாசமையா இருக்கா? அது இருக்கலாம். என்னது இருக்கலாமா? உனக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் கூட ஆகலையே. அது தெரியல, பித்த வாந்தியா கூட இருக்கும். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணியா? இல்ல, எங்கேயும் போல, ரெஸ்ட் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் புருஷன் 10 நாள் கழிச்சு தான் கூப்பிட வருவாவ. ரெஸ்ட் எடுக்கணும்னா வீட்ல இருந்து எடுக்க வேண்டியதானே, எதுக்கு தோட்டத்துக்கு வந்தா? தோட்டத்துல தானே இப்ப எங்க மைனியல் இருக்காவ. வீட்டுல எங்க அம்மா ஒழுங்காவே சமைக்க மாட்டேங்க. அதான் எங்க மைனியல பார்க்கலான்னு வந்தேன். ஓஹோ அப்படியா? ஆமா, நாங்க அவியல பார்க்க போறோம். ஓகே பாய். என்ன செல்லம்மா இது? என்னென்னமோ சொல்லிட்டு போறா. அதான் மைனி, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஷில்பா மாமியார் கல்யாணத்தன்னைக்கே ரொம்ப கோவப்பட்டாவ. எப்படி இவ்வளவு 10 நாள் தங்கிட்டு வரதுக்கு விட்டுருப்பாவ? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. தலை சுத்து மயக்கன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. இது என்னன்னு கவனிக்கணுமே மைனி. ஆமா செல்லம்மா, என்னன்னு பொறுத்து இருந்து பாப்போம். எம்மா எம்மா வாயா லட்சுமணா, ராமா 2 பேரும் சாப்பிட கொண்டீங்களப்பா. எம்மா, ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னையா? அது தம்பி அஞ்சலிக்கு மாப்பிள்ளை பாக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்ல. ஆமா சொன்னேன். அது தம்பி ஒரு மாப்பிள்ளை பையனை பார்த்துருக்கேன்னு சொன்னான். எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏயா என்னாச்சு? அது அந்த பையனுக்கு யாருமே கிடையாதா, அண்ணாத பையனா. நம்ம சூர்யா அஸ்வின் அவன் 3 பேரும் ஒன்னாதான் சுத்திக்கிட்டு இருப்பாவளா, ஃப்ரெண்டா. ஒன்னாதான் படிச்சாவ, ஒன்னா வேலைக்கு பண்ணாவன்னு என்னன்னோ சொல்லியா. அப்படியா? கூட தான் இருந்த பையலோ? ஆமாமா, கூட தான் இருந்திருக்கான்னா, சொந்தம்னு சொல்லிக்கிட்ட யாருமே கிடையாதா, அண்ணாத பையனா. அம்மா தம்பி என்ன சொல்லியானா, அவனுக்கு நம்ம எல்லாரும் கிடைச்சுக்கிட்டோமா, ஆனா அந்த பையனுக்கு யாருமே இல்ல, அவனை அனாதையா விட மனசு இல்ல, அதனால அக்காவை கட்டி வச்சு நம்ம சொந்தமாக்கிக்கிடலான்னு சொல்லியான். ஆனா லட்சுமணே அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லியான். என்ன, அப்போ உங்களுக்கு மட்டும் விருப்பமா? இல்லப்பா, யாருமே இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டான்னு சொல்லலாமா. வீட்டுக்கு வர வச்சு என்ன ஏதுன்னு பேசி பார்க்கலாம், விசாரிச்சு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா கட்டி வைப்போம், இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிடலாம். இல்லண்ணே, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒரு பிரச்சனைன்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்போம்? ஏற்கனவே ஒரு பிள்ளைய குடிகாரனுக்கு கட்டி வச்சுட்டு நம்ம படிய பார்த்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட மன வருத்தம். அதால அப்பாக்கு பாதி உடம்பு முடியாம போனதுக்கு காரணமே அதுதான். மீதி தம்பி காணாம போனது. அதனாலதான் என்ன நடமாடாம உட்கார்ந்தே இருக்காவ. இந்த பிள்ளைக்கும் தப்பான முடிவு நம்ம எடுத்துடக்கூடாதுன்னு நல்லா விசாரிச்சுதான் கட்டி கொடுக்கணும். இல்ல லட்சுமணா, அதான் தம்பி சொல்லியால அந்த பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, நல்ல பையனு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட கேளுங்க, நான் அவனுக்கு கேரண்டின்னு சொல்லியான். அந்த அளவுக்கு நல்ல பையன் சொல்லியான். ஏம்மா, படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கானா அந்த பையன், நல்லா பாத்துக்கிடுவான்னு சொல்லியான். நம்ம கூப்பிட்டு பேசி பார்ப்போமே, பிடிச்சிருந்தா கட்டி கொடுப்போம், இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிடுவோம். ஐயா ராம, அந்த தம்பி கூப்பிட்டு பேசிட்டு பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னா வருத்தமா இருக்கும்லப்பா. அதனால பேசக்கு முன்னாடி யோசிச்சுக்கிடுவோம், குடுப்பமா வேண்டாமா. நீ இங்கம்மா சூர்யா ரொம்பவே வருத்தப்பட்டியாம்மா. அதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமேன்னு வந்தோம். ஐயா, அவன் வருத்தப்படி அங்கக்காகலாம் பொட்ட பிள்ளையோட வாழ்க்கை பத்தியாது யோசிக்காம கல்யாணம் பண்ணி கொடுத்துடக்கூடாதுப்பா. அது சரிதாம்மா, இருந்தாலும் அவன் ரொம்ப வருத்தப்பட்டியா. நானும் இப்படிதான் இருந்தேன், எனக்கு நீங்கெல்லாம் கிடைச்சிக்கிட்டியே, ஆனா அவனுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லியான். அதான் அஞ்சலியை கட்டி வச்சு நம்ம சொந்தக்கார பையனா ஆக்கிடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு எல்லா சொந்த பந்தமும் கிடைச்சிரும், அவனை என்னைய மாதிரி மாறிடுவாங்க. நல்ல பையன் நல்ல பையன்னு அவனே வார்த்தைக்கு வார்த்தை சர்டிபிகேட் கொடுக்கான். நம்மளும் தங்கச்சிக்கு நல்ல பையனை தானே தேடிக்கிட்டு இருக்கோம். சூர்யா சொல்றதும் ஒரு வகையில நல்லதா தான் தெரியுது. இருந்தாலும் சொந்த பந்தம்னு யாருமே இல்லைன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம யாருக்கிட்ட போய் கேட்க, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா லட்சுமணா, நீ சொல்லிய சரிதான். ஏற்கனவே அஞ்சலி கல்யாணம் வேண்டான்னுகிட்டு இருக்கா. அவளை கொண்டு போய் ஏதோ ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்து அவ வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது பாத்துக்க. நல்லா யோசிக்காம முடிவெடுத்துடக்கூடாதுப்பா. முடிவெடுத்த பிறகு வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஏம்மா, எந்த பிரச்சனையும் வராதுன்னு தம்பியே சொல்லியான்.
பிறவு ஏன் பிரச்சனை வரப்போது சொந்தக்காரவியிட்ட போய் நம்ம எதுக்கு கேட்கணும்? தம்பி என்ன அடுத்தவனா? நம்ம வீட்டு பிள்ளை தானே. அவனும் அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானம்மா நினைப்பான். என்ன தம்பி நம்ம வீட்டு பிள்ளை தான், ஆனா கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை, அதனாலதான் அம்மா யோசிக்காவ. எம்மா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே யோசிச்சு முடிவெடுங்க, நாங்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தம்பி இதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டான். அதை பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப மனசு வருத்தமாயிட்டு. அதனால இதுக்கு மேல இதை பத்தி பேச ஒன்றும் இல்லை. நீங்களே யோசிச்சு முடிவெடுங்கம்மா. சரியா லட்சுமணா, நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க, பேரோ பேசுவோம். சரிங்கம்மா. அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்தோன்னு ஆசைப்படியது சரிதான். அதுக்காக அவசர அவசரமா யாருக்கோ கட்டி கொடுத்துடக்கூடாதே. அவன் சின்ன